வீட்டில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. குடியிருந்த வீடும் கொடுத்த தெய்வம் தேடி அள்ளி கொடுத்த அழகம் அறிவூட்டும் வெள்ளி விளக்கு அறிவூட்டும் வெள்ளி விளக்கு முன் பெரும் தவத்தால் தோன்றி முயன்றாமை காக்கும் வள்ளலே அன்பிலார் அழகப்பாவின் நரம்பணி போற்றி செய்வோம், நரம்பணி போற்றி செய்வோம். இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சமூக பணித்துறையின் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் KR முருகன் அவர்கள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி, PL காவேரி மணியன், S ரோசி, M தனலட்சுமி. இன்றைய பகுதியில் அறிவியல் ஆளுமைகளுடன் ஒரு நேர்காணல். இன்றைய பகுதியில் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பொறுப்புக்குழு மற்றும் ஆட்சிமன்ற குழு உறுப்பினர், ஆற்றல் அறிவியல் துறையின் தலைவர் பேராசிரியர் S கருப்புசாமி அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்காணல். இவருடன் சந்தித்து உரையாடுபவர் டாக்டர் KR முருகன். சார் வணக்கம் சார். இந்திய அரசு விக்யான் பிரசார் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து நடத்தும் அனுபவ நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் அழகப்பா பல்கலைக்கழகம் ஆற்றல் அறிவியல் துறையின் பேராசிரியர் மற்றும் துறை தலைவராக 2013 முதல் பல்வேறு சாதனைகளை புரிந்துள்ளீர்கள். இன்று இந்த அனுபவ நிகழ்வின் நேயர்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் இப்போ டாக்டர் ஆஃப் சயின்ஸ் வாங்கியிருக்கிறீங்க. அந்த பட்டம் எதற்காக உங்களுக்கு வழங்கப்பட்டது? நான் கருப்புசாமி 2013 அறிவியல் ஆற்றல் துறையில் அசோசியேட் ப்ரொஃபஸர் ஜாயின் பண்ணேன். இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவ நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த டாக்டர் ஆஃப் சயின்ஸ் பட்டம் வாங்கினது அந்த டைட்டில் டெவலப்மெண்ட் ஆஃப் போட்டோ கேட்டலிட்டிக் மெட்டீரியல்ஸ் ஃபார் எனர்ஜி அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்னென்னா இப்போ எல்லாருக்கும் தெரியும் குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது ஒரு மேஜர் இஷ்யூ குளோபல் எல்லா கண்ட்ரிலையுமே. அது காரணம் நம்ம கன்வென்ஷனல் எனர்ஜின்னு சொல்லிட்டு இந்த ஃபோசைல் ஃபியூயல்ஸ் அதை யூஸ் பண்ணிட்டு, அதே மாதிரி பெட்ரோல் டீசல் இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அவங்க என்ன கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு அந்த மாதிரி கேஸஸ் எமிட் பண்ணுதுங்க. இந்த மாதிரி கார், பஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால பூமி வெப்பமடையுது. அதுதான் மெயின். ஸோ அதை குறைக்கணும் அல்லது முடிஞ்ச வரைக்கும் ரெனியூவல் எனர்ஜி யூஸ் பண்ணுங்கிற பர்பஸ்க்காக அந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுங்க. அதில் ஃபோட்டோ கேட்டலிட்டிக் மெட்டீரியல், அந்த மெட்டீரியலை வாட்டரில் போட்டிங்கன்னா சன்லைட்டை பாஸ் பண்ணும்போது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் பிரித்து எடுக்கும். அந்த ஹைட்ரஜன் ஃபியூயலை நம்ம வெஹிக்கிளுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அது நோ எமிஷன், ஜீரோ எமிஷன். ஸோ அப்போ கார்பன் டை ஆக்சைடோ மற்ற குளோபல் வார்மிங் கேஸ் எதுவுமே எமிட் ஆகும். ஸோ அது என்விரான்மெண்டலி ஃப்ரெண்ட்லி. ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஃபோட்டோ கேட்டலிட்டிக் மெட்டீரியலை டெவலப் பண்ணணும். அதில் பர்டிகுலராக டைட்டானியம் டை ஆக்சைடுங்கிறது இந்த ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல். ஸோ அது என்னென்னா சன்லைட் அப்படின்னா இப்போ 400 to 900 நேனோமீட்டர் வேவ்லேருந்துன்னு சொல்லுவோம். அதுக்குள்ளதான் அந்த விசிபிள் லைட், சன்லைட். பட் டைட்டானியம் டை ஆக்சைடு அல்ட்ரா வயலட் லைட்டை மட்டும்தான் அப்சர்வ் பண்ணும். யூவி லைட் பிலோ 400 நேனோமீட்டர். பட் ஃபோட்டோ கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டி. இப்போ அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா அந்த டைட்டானியம் டை ஆக்சைடை மாடிஃபை பண்ணுவோம். விசிபிள் லைட் சென்சிட்டிவ் மெட்டீரியலை அதோட கோட் பண்ணும்போது இந்த மாதிரி
விசிபிள் லைட்டை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி அதோட எஃபிஷியன்சி அதிகமாக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி டெவலப் பண்ணும்போது நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 90 பப்ளிகேஷன்ஸ் இன்டர்நேஷனல் லெவலில் ஹை இம்பாக்ட் ஃபேக்டர் ஜேர்னலில் போட்டிருக்கோம். அப்புறம் சில பேட்டர்ன்ஸ் அதில் வாங்கியிருக்கோங்க. ஸோ அந்த பேட்டர்ன்ஸ் குறிப்பாக நீங்கள் எதாவது சொல்ல முடியுமா? ப்ராடக்ட் பற்றி அது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது? ப்ராடக்ட்ஸ் இந்த டெவலப் பண்ண மெட்டீரியல் மட்டும் ஆமாம் மெட்டீரியலில் வந்து பேட்டர்ன் பண்ணி வச்சிருக்கோம். இது பர்டிகுலர் இந்த டிஎஸ்சி தீசிஸ். ஸோ இந்த 90 பேப்பரை வச்சு ஸோ ஒரு கோர்வையாக வேரியஸ் மெட்டீரியல்ஸ் டெவலப் பண்ணி அதில் சில நல்ல மெட்டீரியல், அதாவது ஹைலி எஃபிஷியன்ட் மெட்டீரியல் எல்லாம் வந்து நம்ம பேட்டர்ன். ஸோ இது பற்றி தான் டிஎஸ்சி. அது மாதிரி இப்போ நீங்கள் வந்து 2013ஆம் ஆண்டு அழகப்பா பல்கலைக்கழகத்தில் பல்வேறு துறைகள் இருக்கிறது. நீங்கள் 2013ஆம் ஆண்டு புதிதாக ஒரு ஃபவுண்டர் ஹெச்ஓடியா வந்து ஆற்றல் அறிவியல் துறையை ஆரம்பித்திருக்கிறீர்கள். ஆரம்பித்து 9 ஆண்டு காலம் பல்வேறு சாதனைகள் செய்திருக்கிறீர்கள். உங்கள் துறையை பற்றி கொஞ்சம் நீங்கள் சொல்லலாமா? என்ன மாதிரி ஆய்வுகள்லாம் மேற்கொள்றீங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் துறையை பற்றி. ஆற்றல் அறிவியல் துறை ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து ஆராய்ச்சிக்காக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அப்ளை பண்ணி இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிறையா ஸ்கீம்லேருந்து வாங்கியிருக்கோங்க. அதில் வந்து பர்டிகுலராக டிஎஸ்டி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஒரு 3 ப்ராஜெக்ட். ஒன்று வந்து டிஎஸ்டி செர்பு, அதுக்கடுத்து இன்னொன்று வந்து டிஎஸ்டி செரின்னு சொல்லுவோம், சோலார் எனர்ஜி ரிசர்ச் இனிஷியேட்டிவ்னு செப்பரேட் ஸ்கீம் அதுக்காகவே. ஸோ அதில் ஒரு 54 lakhs வாங்கி அதில் வந்து பெரோஸ்கைட் சோலார் செல்னு ஒரு டைட்டிலில் அது வந்து 4th ஜெனரேஷன் நியூ டைப் ஆஃப் சோலார் செல்ஸ் அது டெவலப் பண்ணுறதுக்காக அந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. அதை வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம். இப்போ ஒரு 7 பப்ளிகேஷன்ஸ். அதில் என்னென்னா வேர்ல்டு ரெக்கார்ட் நாங்கள் பண்ண சோலார் செல்ஸ் வந்து வேர்ல்டு ரெக்கார்டு வந்து ஹைலி எஃபிஷியன்ட், வெரி ஸ்டேபிள். அதை வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அந்த ப்ராஜெக்ட். அதேமாதிரி இன்னொரு ப்ராஜெக்டில் வந்து டைசென்சிடைஸ் சோலார் செல்ஸ், அதுவுமே கிட்டத்தட்ட இப்போ கன்வென்ஷனலாக யூஸ் பண்ணுற சிலிக்கன் சோலார் செல்லோட இது நியூ டைப். இதில் என்னென்னா நம்ம லோ காஸ்ட் மெட்டீரியல் அந்த டைட்டானியம் டை ஆக்சைடு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் போட்டோ சென்சிட்டிவ் டை யூஸ் பண்ணுவோம். அந்த டை வந்து லைட்டாக அப்சர்வ் பண்ணி எலக்ட்ரானை கொடுத்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்து ஆல்மோஸ்ட் 10 times சீப்பர் சிலிக்கன் சோலார் செல்லோட. ஸோ இதுதான் வந்து ஜப்பானில் இருக்கும்போதும் டெவலப் பண்ணிட்டு வந்தோம் இந்த மாதிரி டைப் சோலார் செல்ஸ். இப்போ இந்தியாவிலையும் வந்து கொஞ்சம் இப்போ நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் 2013 ஒன்லி ஃபியூ குரூப்ஸில் வந்து இந்த மாதிரி சோலார் செல்ஸ் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த 2 ப்ராஜெக்டையும் ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக போயிட்டு இருக்குங்க. இப்போ அதில் வந்து 1.5 crores வந்து இந்த எம்ஹெச்ஆர்டியிலேருந்து ரூசா ஸ்கீமில் வந்து 1.5 crore வாங்கி இந்த லார்ஜ் ஏரியா சோலார் செல் டெவலப் பண்ணுறோம். டைசென்சிடைஸ் சோலார் செல். அது அப்ஜெக்டிவ் என்ன, இந்த மாதிரி ரூரல் அண்ட் ட்ரைபல் பீப்புளுக்கு நம்ம டொனேட் பண்ணி அந்த மக்களுக்கெல்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டி கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் டெவலப் பண்ணிட்டு இருக்கோங்க. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, சிலிக்கன் சோலார் செல் வந்து ஃபுல் சன்லைட் இருக்கும்போது மட்டும்தான் ஒர்க் ஆகும். இந்த டைசென்சிடைஸ் சோலார் செல்ங்கிறது வந்து மேகமூட்டமாக இருக்கும்போது கூட ஒர்க் ஆகும். ஸோ அதனால அந்த மலை பகுதி அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம டைசென்சிடைஸ் சோலார் செல்லை யூஸ் பண்ணலாம். மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அது மாதிரி இப்போ அந்த ட்ரைபல் பீப்புளுக்கும் சொல்லியிருக்கீங்க. அது மாதிரி சோசியல் ரெலவென்ஸ், மற்ற சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய ஆய்வுகள் வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக சொல்ற மாதிரி அந்த மாதிரி? இது சோலார் செல்ல மெயினாக வந்து சோசியல் ரெலவென்ஸ் தாங்க. ஆமாங்க. அதுக்கடுத்து வந்து இந்த பெரோஸ்கைட் சோலார் செல்லுமே கேன் கிவ் நல்ல எலக்ட்ரிசிட்டி வந்து லோ காஸ்ட்ல we can produce. அது ஒண்ணுங்க. அது சோசியல் இதுக்காக. அப்புறம் இந்த மாதிரி வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்காக சில போட்டோ கேட்டலிட்டிக் மெட்டீரியல் டெவலப் பண்ணியிருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே திருப்பூர், ஈரோடு இந்த ஏரியாவில எல்லாம் வந்து சாயப்பட்டறையிலிருந்து வர்ற கழிவுகள் வந்து ஆறுகளை எல்லாம் நாசப்படுத்துது, விவசாயத்தை பாதிக்குது, மக்களுக்கும் குடி தண்ணீர் வந்து பிரச்சனையா இருக்கு. ஸோ அங்கே வந்து இப்போ நாங்கள் டெவலப் பண்ண மெட்டீரியலை போய் யூஸ் பண்ணோம்னா அது வந்து அந்த டை இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் டீக்ரடேஷன் பண்ணி சுத்தமான தண்ணி கிடைக்கும். அதுக்காகவும் ஒரு 50-60 மெட்டீரியல் டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து உண்மையிலேயே ரியல் அப்ளிகேஷன் பயன்படுத்தலாம். ஸோ அது வந்து சோசியல் ரெலவெண்ட்டாக மக்களுக்காகவே அது. ஸோ அதை பாராட்டி தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து தமிழ்நாடு சயின்டிஸ்ட் அவார்டு வாங்கியிருக்கோம் டான்ஸாவிலிருந்து. அதே மாதிரி தமிழ்நாடு சீனியர் சயின்டிஸ்ட் அவார்டுன்னு சொல்லிட்டு அதுவும் தமிழ்நாடு கவர்மெண்ட் சயின்ஸ் சிட்டியிலிருந்து கொடுத்தாங்க. அது 2018 அவார்டு வாங்கியிருக்கேன். நீங்க அது மாதிரி நிறைய ஃபாரின் நிறைய விசிட் பண்ணிருக்கீங்க, நிறைய நாடுகளுக்கு பயணம் செஞ்சிருக்கிறீங்க. அந்த அனுபவங்கள் நீங்க அங்க கற்றுக்கொண்டதை இந்தியாவில் வந்து நீங்க வந்து எப்படி உங்களுடைய ஆய்வுகளுக்கு எந்த வகையில் உங்களுக்கு பயனுள்ளதா? ஸோ நான் வந்து 1998 ஜப்பனீஸ் கவர்மெண்ட்டோட ஃபெல்லோஷிப்பில் அங்கே பிஹெச்டி பண்ணுறதுக்காக என்னை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அங்கே போய் 98 2013 வரைக்கும் ஜப்பானில் பிஹெச்டி வந்து கிஃபு யூனிவர்சிட்டி சென்ட்ரல் ஜப்பானில் இருக்குது. அங்கே பிஹெச்டி 2002 முடிச்சுட்டு அதுக்கு பின்னாடி வேரியஸ் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுங்க. அசாஹி கெமிக்கல் இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு வேர்ல்டு ரெனோவன் கம்பெனி. அங்கே R&Dல வந்து இதே சோலார் செல்ஸ் டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி ஹெங்கல் ஜெர்மன் பேஸ்ட் கம்பெனி, அவங்களும் ஜப்பனீஸ் யூனிவர்சிட்டி கிங்கி யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு அவங்க அந்த காலத்தில் அதான் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி அகாடமியா
ரெண்டும் சேர்ந்து ஒரு R&D பண்ண ஃபர்ஸ்ட் இன்ஸ்டியூட்ல நான் ஜாயின் பண்ணி, அதாவது இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுற ரிசர்ச்சை யூனிவர்சிட்டியில பண்ணி அகாடமிக்கா பண்ணி அவங்க இண்டஸ்ட்ரீஸ் கொடுக்குறோம். பேட்டன்ட் அவங்களுக்கு, பப்ளிகேஷன்ஸ் நமக்கு சமுதாயத்துக்கு அந்த மாதிரி. அதுல வந்து ஒரு 8 பேட்டன்ட் டெவலப் பண்ணாங்க. அதுல வந்து பர்டிகுலரா இந்த சர்ஃபேஸ் கோட்டிங் டெக்னாலஜி, இப்ப கார் இண்டஸ்ட்ரியில வந்து ஃபுல்லா ஜிங்க் பாஸ்பேட் கோட்டிங் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடி. அதுல வந்து நிறைய ஹார்ட் மெட்டல்ஸ், அதாவது டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ் அந்த கெமிக்கல் பாத்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு யூரோப்பியன் கண்ட்ரிஸ், யூரோப்பியன் யூனியன்ல ஒரு தீர்மானம் போட்டு ஹெங்கல்ல வந்து அந்த சர்ஃபேஸ் கோட்டிங் டெக்னாலஜிலே வேர்ல்டு லீடர். ஸோ அவங்க வந்து இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த யூரோப்பியன் யூனியனோட தீர்மானப்படி அவங்க ஒரு நியூ ப்ராடக்ட் டெவலப் பண்ணுங்கிறதான் அப்ஜெக்டிவ் கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து நான் இந்த டைட்டம் டை ஆக்சைடை டெவலப் பண்ணி கோட்டிங்காக அதில் வந்து எலக்ட்ரோ டெபாசிஷன் மெத்தட்னு வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் டைம் நான் டெவலப் பண்ணி அதில் அந்த 8 பேட்டன்ட் பண்ணியிருக்கோங்க. அது வந்து இப்போ மார்க்கெட்லேயும் இருக்குது. ஹெங்கல் வந்து வேரியஸ் கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ சைனாவில் இருக்குது, இப்போ நம்ம இந்தியாவிலையும் பூனேல வந்து சில கம்பெனிஸ்க்கு இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. பட் அங்கே வந்து டொயோட்டா, அது மாதிரி ஃபோர்ட் கம்பெனி ஜெர்மனிலேயே. ஸோ இந்த நான் டெவலப் பண்ண டெக்னாலஜியை வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க ஹெங்கல். இது வந்து ஜப்பானில் யூனிவர்சிட்டியில் இருக்கும்போது டெவலப் பண்ணது. ஸோ அதில் அட்வான்டேஜ் என்னன்னா, இது மாதிரி லோ காஸ்ட், அதில் நிறைய வாட்டர் சேவ் பண்ணலாம், எனர்ஜி சேவ் பண்ணலாம், ப்ளஸ் காஸ்ட் வைஸ் சீப், என்விரான்மெண்டலி ஃப்ரெண்ட்லி. அதான் மெயினாக அதான். அந்த ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி தான் நீங்கள் இப்போ சோலார் எனர்ஜி நிறைய சமுதாயத்துக்காக செஞ்சுட்டு, அதாவது இப்போ நீங்கள் வந்து நிறைய இப்போ இந்த புது துறை ஆரம்பிச்சு நிறைய சாதனைகள் செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய அந்த இளமை கால அனுபவங்கள் எப்படி? சயின்ஸ்க்கு வந்தீங்க, ஏன் சயின்ஸை செலக்ட் பண்ணீங்க, அந்த சயின்ஸ் ஸ்ட்ரீம் எப்படி வந்தீங்க, இல்லை ஏதாவது உங்க நிகழ்வு காரணமா, இல்லை உங்களுடைய அனுபவங்களா? பேசிக்காக ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்து வந்தாங்க. எல்லாரும் டாக்டர், இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு 3வது படிக்கும் போதே நான் ஒரு ஆசிரியர் கேட்கும்போது நீ என்ன ஆகுன்னு சொன்னா, நான் சயின்டிஸ்ட் ஆகணும். எனக்கு தெரியாமே சொன்னேன். அது இன்னும் ஞாபகம் இருக்கு. ஸோ நம்ம வித்தியாசமான துறையில போகணுங்கிறது ஒரு முன்னாடி ஆர்வம் இருந்துச்சு. அப்புறம் அதே மாதிரி ஸ்கூலிங் எல்லாமே கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும். அப்படியே சைக்கிளில் போயிட்டு வந்துட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு படித்தேன். அதில் நல்ல ஆர்வம். அதுக்கடுத்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, எனக்கு பேசிக்காக கெமிஸ்ட்ரி பிடிக்குங்க. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு அப்புறம் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி. எம்எஸ்சி படிக்கும்போதே எனக்கு வந்து ரிசர்ச் பண்ணணும் அப்படின்ட்டு யூனிவர்சிட்டியெல்லாம், எம்கே யூனிவர்சிட்டி இங்கெல்லாம் போய் ரிசர்ச் ஸ்காலர்ஸோட எல்லாம் பார்ப்பேன். அப்புறம் அதுக்கடுத்து எம்எஸ்சியில் இருக்கும்போதே ரிசர்ச் பண்ணுவதற்காக இந்த மாதிரி ஜப்பனீஸ் கவர்மெண்ட் ஃபெலோஷிப் இருக்கிறது தெரியும். ஸோ அப்ளை பண்ணதே கிடைச்சிது. ஸோ அதை பற்றி அப்படியே ஆராய்ச்சிலேயே போயிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி நானும் நிறைய பேர்த்த என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நிறைய பேர்த்த சயின்டிஸ்டாக இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 பேர் ஃபாரின்ல இருக்காங்க எங்கள் இருக்கிற பசங்க. நீங்க அதான் குழந்தையா இருக்கிறப்போ நீங்க உங்களுடைய ஆசையை இப்ப நிறைவேற்றிருக்கீங்க, சயின்டிஸ்ட் ஆகி பல்வேறு சாதனைகள் செஞ்சிருக்கீங்க. அந்த மனநிலை பற்றி சொல்லுங்க. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஏன்னா நீங்க ஆசைப்பட்டிருக்கீங்க, அதே மாதிரி சாதனை பண்ணிருக்கீங்க. அது மாதிரி நீங்க நிறைய பேருக்கு அந்த மாதிரி இந்த தகவலை சொல்லி நிறைய பேர் ஃபாரின்லாம் போயிருக்காங்க. உங்களுடைய மனநிலை நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனநிலை? இன்னும் நிறைய பண்ணணுங்கிறது. ஆமாங்க. இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ 4 பேர். இப்போ இந்த கொரோனா டயத்துலையும் கூட இப்போ 2 பேர், ஒருத்தர் ஜப்பான், இன்னும் 2 பேர் கொரியாவுக்கு அனுப்பிட்டேன் இப்போ லாஸ்ட் இயர்ல. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்கே போய், நம்ம இந்தியாவில் டெக்னாலஜி இருக்கு, இருந்தாலும் உலகத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த அனுபவம், ஜெனரஸ் மைண்டா இருக்கணும், பப்ளிக் வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நீங்க ஜப்பான் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெரி வெரி ஹானஸ்ட் பீப்புள். அங்க ஒரு 13 வருஷம் இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி நம்ம நாட்டில் அந்த நல்லதெல்லாம் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்ம பசங்களும் அந்த மாதிரி ஜெனரஸா இருக்கணும். ஹார்ட் ஒர்க்கிங் கூட. ஹார்ட் ஒர்க்கிங், மினிமம் 12 மணி நேரம் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி நம்மளும் இன்னும் நிறைய ஒர்க் பண்ணணும். இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம பிரெயின் வைஸ் நல்லா இருக்கு, பட் ஹார்ட் ஒர்க் பண்றத இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். அதெல்லாம் வந்து நம்ம மாணவர்கள்ட்ட சொல்லணுங்கிற மோட்டிவேஷன் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இப்போ உங்கள் துறையின் சார்பாக இப்போ எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ எவ்வளவு தொகை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த மாதிரி மற்ற நிறுவனங்கள்ல இருந்து பெற்று ஆராய்ச்சிக்காக பெற்று 11 ப்ராஜெக்ட்ஸ் வாங்கியிருக்குங்க. அதுல வந்து ஆல்மோஸ்ட் 5.5 crores ப்ராஜெக்ட் வாங்கி இப்போ ஒரு 9 ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 7 PhD ஸ்டூடெண்ட்ஸ், 7 பேர் டாக்டரேட் வாங்கியிருக்காங்க. அதில் 5 பேர் ஃபாரின் போயிருக்காங்க போஸ்ட் டாக்டரில். அப்புறம் பப்ளிகேஷன்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு 75 பப்ளிகேஷன்ஸ் இங்கே 2013 இருந்து. அதே மாதிரி கான்ஃபரன்ஸ் ப்ரெசன்டேஷன்னா ஒரு அரௌண்ட் 100 பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டன்ட்டுக்காக நிறைய ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹச்இன்டெக்ஸ் 33. ஆமாம். டோட்டல் பப்ளிகேஷன்ஸ் 145. ஸோ பேட்டன்ட் 11 பேட்டன்ட். அந்த 11 பேட்டன்ல வெளிநாட்டுல பண்ணது அதிகமா பண்ணிருக்கீங்க. அதுல வந்து சர்ஃபேஸ் கோட்டிங் டெக்னாலஜிக்கு ஒரு 6 பேட்டன்ட், சோலார் செல்ஸ்க்கு ஒரு 4, இந்த மாதிரி போட்டோ கேட்டலிட்டிக் மெட்டீரியல் அதுல 1. சர்ஃபேஸ் கோட்டிங் டெக்னாலஜி ஆல்ரெடி பிசினஸ்ல இருக்கு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அனுபவம் நிகழ்ச்சி. நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில இந்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கிய அனுபவம் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நம்ம கேட்டுட்டு வரோம்.
இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு காரைக்குடி அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில அழகப்பா பல்கலைக்கழகத்தின் அறிவியல் ஆளுமைகள்ல ஒருத்தரான துணைவேந்தர் பொறுப்புக்குழு உறுப்பினர் மற்றும் ஆற்றல் அறிவியல் துறையின் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் எஸ் கருப்புசாமி அவர்கள் பேசிய நேர்காணலை நம்ம கேட்டோம். இந்த நிகழ்ச்சி நேயர்களாகிய உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்துக்களை தாராளமா அனுப்பலாம். கருத்துக்கள் அனுப்ப வேண்டிய முகவரி comradio@alagappauniversity.ac.in. நன்றி நேயர்களே.